ஆமேன், ஆமேன். நம் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். 2 நாளாகமம் 2 குறிப்பேட்டின் புத்தகம், அதிலிருந்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோங்க. நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியே உங்களை தேடி வருகிற தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்பதை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறீங்கன்னா, கர்த்தர் எனக்குரிய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் என்பதை விசுவாசித்தவர்களாய் அந்த வார்த்தை நீங்கள் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்கள் நம்புங்க. ஏதோ ஒரு செய்தி கேட்கும்படியாக நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டாம். இன்றைக்கு ஒரு செய்தியை கேட்க போகிறோம் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல், கர்த்தர் இன்றைக்கு என்னோட கூட பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்றைக்கு வருகிறதா இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை நம்பி நான் அமர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் பலனடையும்படியாய் கர்த்தரோடு பேசுகிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் ஒரு தீர்க்க தரிசனம் உங்களை தேடி வருகிறது என்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் அமர்ந்திருங்கள். சில நினைப்பாங்க, நீ நல்லா இருப்ப, நல்ல உனக்கு ஒரு வேலை கிடைக்கும், உலகத்தில் நீ பிடிப்ப என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்று தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். இதைத்தான் நீங்கள் இப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 2 குறிப்பேடின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லப்படுகிறது. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சக்கரையாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான் என்று சொல்லி ஒருவரை குறித்து சொல்லப்படுகிறது. உசியா ராஜா ஆண்டவரை தேடுவதிலே மனதில் இணங்கி, அதாவது கடவுளை தேடுவதில் முக்கியத்துவமாய் இருந்தார். அவர் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவர் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அழகான வார்த்தைங்க. இறையச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த சக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளை நாடிக்கொண்டிருந்தார். அவர் ஆண்டவரை தேடின காலம் இல்லாமல் கடவுள் அவருக்கு வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கு வெற்றி எங்கே இருக்கிறது? ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. நிறைய விஷயத்தில் நம்ம ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வெற்றி 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 என்று சொல்லி வெற்றி வாழ்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், ஐயா இவருடைய பேச்சை கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் என்றெல்லாம் சொல்லி பல காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பல புத்தகங்களை படித்து கொண்டிருக்கிறோம். பலரை தேடி எப்படியாவது முன்னேறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனைக்காய் காத்திருக்கிறோம். பாருங்களேன், பல லட்சங்களை செலவு செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்கள் என்ன செய்யணும் ஐயா என்று கேட்பதற்கு காத்திருக்கிற ஒரு காலகட்டம் இது. எப்படி நான் வெற்றி பெறுவது? எப்படி நான் ஜெயம் எடுப்பது? எப்படி காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி பல குழப்பத்திலே வெற்றி பெறாத ஜனங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. சம்பாத்தியம் என்பது வெற்றி கிடையாது. சில நேரங்களில் நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். பெரிய கோடீஸ்வரர் சொல்லுவார்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்லி, அது சம்பாத்தியத்தை வைத்து முன்வைக்கின்ற பேச்சாக இருக்கும். அந்த சம்பாத்தியம் என்பது வெற்றியே கிடையாதுங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வெற்றி வாழ்வு என்பது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாட்டிலும் மனுஷன் சந்தோஷமும் சமாதானமுமாய் உலகத்திலே அவன் வாழ்ந்திருப்பதுதான் வெற்றி வாழ்வாய் இருக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தவறான ஒரு கண்ணோட்டத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னோம்னா, நல்லா சம்பாதிப்பதுதான் வெற்றி, நல்ல ஒரு பெரிய வீடு வாங்குவதுதான் வெற்றி, நல்ல ஒரு பெரிய வேலையில போவது, இது வெற்றி இல்லைங்க. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கின்ற ப்ராசஸ். அது கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் அது உண்டாகும், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் அது உண்டாகும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். அது வேதனையை கூட்டாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுதான் வெற்றி வாழ்வு. உங்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பைசாவும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உன் குடும்பத்தால் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். உன் கணவரால் சந்தோஷம் உண்டாயிருக்கும். உன் மனைவியால் சந்தோஷம் உண்டாயிருக்கும். உன் உறவுகளால் சந்தோஷம் உண்டாயிருக்கும். உன் வேலையினால் சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீ எங்க போனாலும் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கும்படியாய் தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் தாங்க வெற்றி வாழ்வு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போராட்டம் எல்லாம் எதை நோக்கி போகிறது தெரியுமா? பணம் 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 எப்படி சம்பாதிப்பது? நீ ஊழியங்களே அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஊழியத்தில் கூட நீ எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கருத்தரங்குகள் நடக்க ஆரம்பித்து விட்டது. கருமையானவர்களே, கர்த்தர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார்,
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு இலவசம் அப்படிங்கிறாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் இவை எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுப்பா. தன்னால் வந்து உன்னிடத்தில் ஒட்டிக்கொள்ளும். அதுதான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம். உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் தானாய் வந்து ஒட்டிக்கொள்ளுவது. நாம் கர்த்தரிடத்தில் ஒட்டிக்கொள்ளுகிற பொழுது, நாம் கிறிஸ்துவிடத்தில் ஒட்டிக்கொள்ளுகிற பொழுது இந்த உலக ஆசீர்வாதங்கள் தானாய் வந்து ஒட்டிக்கொள்ளுகிறதா இருக்கிறது. அப்ப இங்க பாருங்க, இந்த உசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் தேவனை தேடின நாட்களில் எல்லாம் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். அவருடைய வாழ்க்கையில சகலத்திலும் வெற்றி கொடுத்தார் ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வெற்றி வாழ்வு எங்கே இருக்கிறது என்றால் தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க, எந்த இடத்திலும் கிடையாது. எவ்வளவோ பணம் சம்பாதித்தவர்கள் தங்கள் பணத்தை வைத்து தங்களை காத்துக்கொள்ள முடியாமல் மரித்து போவதை பார்க்க முடிகிறது. உயர்வு என்பது என்ன? எப்பொழுதும் 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 நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன், மனரம்யமாக இருப்பது, சமாதானத்தோடு கூட இருப்பது தாங்க உயர்வு. இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிங்க. எதிராகி வந்த எதிராளிகளுக்கு முன்பதாய் பயம் இல்லாமல் உசியா ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருந்தார். சந்தோஷமாய் அவர் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருந்தார். கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவருக்கு ஜெயம் இருந்தது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் காரியத்துக்கு போகிறீங்களா? ஒரு திருமண காரியத்திற்கு ஒழுங்குபடுத்துகிறீர்களா? இன்னைக்கு நிறைய இடங்களில் ஒன்றும் வேண்டாங்க, ஒரு பொண்ணு மாப்பிள்ளை தேவை என்றால் என்ன செய்கிறோம் என்றால் பலரை சந்தித்து ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்க, ஒரு மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்க, அவங்க எப்படி விசாரித்து சொல்லுங்க, இல்லை பல இடங்களில் எழுதி வைத்து தேடிக்கொண்டு இருப்போம், அந்த போட்டோக்களை பார்த்து விசாரித்து கொண்டு இருப்போம். இப்படி பல காரியங்களை ஓடிக்கொண்டு இருக்கிற பாருங்களேன். இந்த நேரத்தை வீண் விரயமாக்கி கொண்டு ஓடிக்கொண்டு இருப்போம். ஆனால் தேவனிடத்தில் வருகின்ற பொழுது நான் தான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, கர்த்தரிடத்தில் வருகின்ற பொழுது நமக்கு ஏற்ற காரியங்கள், ஏற்ற துணை தானாக வந்து இணைகிறதை நாம் பார்க்க முடியுங்க. கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் கவலை பட்டு 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 ஓடி ஓடி எனர்ஜியை வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுகின்ற அனுபவம் உள்ள ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் சகல காரியத்திலும் ஆண்டவர் வெற்றி தருகிறவராய் இருக்கிறார். தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார், என் ஆண்டவரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்திற்கும் இவனை நீங்களாக்கி அவர் விடுவித்தார். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்க. சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம். ஒரு மனுஷர் கூக்குரல் இடுகிறார், ஐயா கொள்ள வந்துட்டாங்க, கொள்ள வந்துட்டாங்க, என் வாழ்வை முடிந்தது என்று சொல்லி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. எவ்வளவோ இடங்களுக்கு ஃபோன் பண்ணி, காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி, அவர் வருவதற்கு முன்பதாக அந்த மனிதன் காயப்பட்டு விட்டான், உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஸோ உலகத்தில் நிறைய காரியத்தில் எதிர்ப்புகள் நாட்கள் இருக்கதாங்க செய்கிறது. ஐயா எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, உலகத்தை தேடி நாம் போகிற பொழுது நாம் காப்பாற்றப்படாமல் விட்டுவிடப்படுகிறோம். இதுதான் உண்மை. உலகம் நம்மை காப்பாற்ற முடியாது. எவ்வளவுதான் வலிமையாக இருந்தாலும் உலகத்தால் நம்மை காப்பாற்ற முடியாது. நமக்கு வெற்றியும் காப்பாற்றுகிற சக்தியும் தேவனிடத்தில் இருக்கிறது. இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. உங்களை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார், உயர்த்த ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறது, எல்லாம் எல்லாம் வெற்றி உண்டாகி கொண்டே இருக்கும். தேடுகின்ற எல்லா நாட்களும் தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு நிமிஷமும் மகிமையும் சந்தோஷம் நிரப்பி இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவத்தினால் உங்களை நிரப்பி இன்றைக்கு சந்தோஷப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஆண்டவரை ஒப்புக் கொடுங்கள். நான் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு சமாதானம் உண்டு, நம்புங்க. நிச்சயமாக எனக்கு சுகம் உண்டு, நம்புங்க. நிச்சயமாய் கர்த்தர் என்னோட கூட இருந்து இன்றைக்கு அதிசயங்களை காண பண்ணுவார், நம்புங்க. வெற்றி உண்டாகி கொண்டு இருக்கிறது. பிதாவே, என் பிள்ளைகளை நம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தரின் மகிமை பிள்ளைகளை மூடட்டும், நம்முடைய அற்புதங்கள் பிள்ளைகளை மூடட்டும், நம்முடைய அதிசயங்கள் பிள்ளைகளை மூடட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் தேவனுடைய சத்தியமும் கிருபையும் நிரம்பி வழிவதாக இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.